ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட டே 23 ஆஃப் டயர்ட். ஆக்சுவலி இந்த வின்டர் ஆக்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, இந்த சீரீஸில் இதுக்கப்புறம் நான் போகிற டெய்லி விளாக்ஸில் எல்லாத்தையுமே என்னோட வெயிட் லாஸ் தான் நான் டார்கெட் பண்ணியிருப்பேன். இந்த வெயிட் லாஸ் வந்து நான் சடனாலாம் எடுக்கல. ஏன்னா நேற்று வந்து நான் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. டி நகர் அஃப்கோர்ஸ் ரொம்ப தூரம் நடக்கணும்ல. ஸோ என்னால் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் மேலே என்னால் நடக்க முடியல. நான் எப்போவுமே வாக்கிங் போனாலுமே ரொம்ப ஸ்லோவான ஒரு பேஸில் தான் ஃபாலோ பண்ணுவேனே தவிர என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் ஒல்லியாகணும்னு ஒரு ஆசை. எனக்கு உங்களுக்கு நான் பார்க்க வந்து ஒல்லியாக தெரியலன்னா என்னன்னு தெரில. எனக்கு வந்து நிறைய தொப்பை குட்டி இருக்கும். இருங்க நான் காட்டுறேன். ஸோ வந்து எனக்கு தெரியுதா, எனக்கு வந்து தொப்பை இருக்கும். நான் வந்து எனக்கு 50s அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஒரு வாட்டி நம்ம போய் அந்த வெயிட்டில் இருந்துட்டு நல்லா இல்லைனா திருப்பி இந்த வெயிட்கே வந்துடும். பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு ஃபேட்டான ஒரு ஃபிசிக் தானா. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா எங்கே போனாலுமே நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனாலே எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்து என்னோடய வெயிட் லாஸை வந்து மேக்ஸிமமாக டார்கெட் பண்ணுவேன். அண்ட் நான் இது வரைக்கும் சொல்லலைன்னா நான் வந்து ஒரு பிசிஓடி ரிவர்சல் சேலஞ்சில் இருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி என்னோட டே 23rd ஆஃப் பிசிஓடி ரிவர்சல். இந்த மந்த்தில் திவாலிலாம் வருது. ஸோ நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் தான் இருக்கிற வெயிட் வந்து ஏறாமையும் ஓரளவுக்கு குறைக்கவும் என்னால் முடியும். நியூ இயர்க்குள்ளே என்னோட பிஎம்ஐக்கான வெயிட் வந்து நான் ரீச் ஆகணும். ஸோ இஃப் யூர் சம்மன் ஹூ இஸ் நியூ டு திஸ் சேனல் எல்லாம் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா நான் ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓன் பண்ணுறேன். அதுவும் சேம் திங் தான், சுபானு கோபிநாத். ஸோ இது வந்து லாங் ஃபார்மட் வீடியோஸாக, அதில் வந்து ஷார்ட் ஃபார்மட் வீடியோஸ் இருக்கும். நான் ரெகுலராக ஸ்டோரிஸ் போடுவேன். எனக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் நான் இன்ஸ்டண்ட்டாக பிகாஸ் ஒரு லாங் வீடியோவை ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் என்னால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் போடுறது. அண்ட் ஒரு சில டைம்ஸில் நீங்கள் வந்து என்னால் யூடியூப்பில் கமெண்ட்டில் யூ கான் கனெக்ட் மீ, கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் ஸ்டப்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து இன்பாக்ஸில் தான் சொன்னோன்னா என்னோட பேஜ் சுபானு கோபிநாத் நான் இங்கே விற்கிறேன். சுபானு SUBANU ஒரு _கோபிநாத் GOPA இதே பேர் தான். அதை நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 16K ஒரு 17.5K வச்சுட்டு ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு ஒரு பொண்ணு இருப்பேன். அதுதான் நான். ஸோ நீங்கள் அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். இஃப் யூ கேன் மெசேஜ் அண்ட் கமெண்ட்னா இட்ஸ் ஃபைன் தான். இல்லை உங்களுக்கு வந்து தனியாக மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா go and visit my YouTube channel. Go and visit my Instagram channel. சாரி, நான் இது வரைக்கும் ஒரு விஷயம் சொன்னதே இல்லை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இந்த சீரீஸில் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். இஃப் நீடட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை தாண்டி நம்ம எக்ஸ்டர்னலாக என் லைஃப்பில் நடக்கிறது அதெல்லாம் கூட நான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு 1 minute வீடியோ போடுவேன். இதில் வந்து ஒரு லாங் 8 minute வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் ஒரு வேறு பர்சன் மாதிரியும் யூடியூப்பில் ஒரு வேறு பர்சன் மாதிரி. லைக் இன்ஸ்டா எப்படின்னா இது பண்ணேன் அது பண்ணேன். பட் யூடியூப்ன்ற போது ஐ கேன் லிவ் அண்ட் ஐ கேன் ஷோ மை என்டையர் லைஃப். லைக் நான் இப்படி தான் வாழ்கிறேன், இப்படி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் இட் இன் கமெண்ட் செக்ஷன். வேணும்னா பர்சனலாக கூட டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் ஃபைன் தான். காமன் கொஷின், லைக் ரொம்ப கேட்குற ஒரு கொஷின் வந்து ஹேர் கேர். நான் ஜென்யூனாக சொல்லணும்னா நீங்கள் பார்க்குறீங்களே இதே மாதிரி 4 times என் ஹேர் இருந்துச்சு. பட் irregular periods ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இது ஃபுல்லாகவே போச்சு. எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, நிறைய ஹேர் கேர் பிளாக்ஸ்லாம் போப்போம்ல, அவங்க எல்லாருக்குமே அடர்த்தியாக இருக்கும் முடி. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணி அவங்களுக்கு வளர்ந்தாலுமே ஆல்ரெடி அடர்த்தியாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வேணும், நம்மளும் ஒரு ஹேர் கேர் சேலஞ்ச் பண்ணலான்னா வாங்க பண்ணலாம். எனக்கு நிறைய முடி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இவ்வளோ பெரிய பால்னஸ் இது எதுக்குன்னா, இது ஃபுல்லாகவே என்னோடய ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இங்கே இருக்க எல்லா முடியும் கொட்டிடுச்சு. நான் பாருங்களேன், எனக்கு வந்து இந்த முடி வந்து ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி. இப்போ நான் வந்து எல்லோரும் பார்க்குற ஒரு மீடியாலே நான் வந்து எனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்கிறேன். எனக்கு இங்கே ஃபுல்லாக பால் இருக்கும். அண்டு இங்கே வடுகுலாம் கொஞ்சம் டென்சிட்டி வந்து லோ ஆயிடுச்சு. ஸோ இஃப் நீடட் வேணும்னா நம்ம ஒரு ஹேர் கேர் சேலஞ்சும் பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட் ரொட்டீன் கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மோஸ்ட்லி என்னோடய மார்னிங்ஸ் வந்து ஏர்லியான மார்னிங் தான். காலையில் சீக்கிரமாக நான் எழுந்து பண்ண வச்சுக்கோங்க. சீக்கிரம் இந்த சென்ஸ் 6:30 மேக்ஸிமம் 7. அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் தூங்குறதுக்கு எனக்கு மரியாதை இல்லை. 7 மணிக்கு எங்கள் அப்பா 7000 வாட்டி என்னை எழுப்பியிருப்பார். சுபாமா எழுந்துக்கோ. எங்கள் அப்பா வந்து ஒரு சீக்கிரமாக எழுந்த பர்சனாக. ஸோ எங்ககிட்டயும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ அதனால் மேக்ஸிமம் 7. உடம்பு சரியில்லை அதெல்லாம் படுத்துக்கிறது. பட் நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் 7 தான்.
அண்டு நைட் தூங்குறதுமே வந்து மேக்ஸிமம் 10க்குள்ளே தூங்க போயிடணும். அண்டு மோஸ்ட்லி வந்து எழுந்தோன்னே இப்போலாம் வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் வந்து குடிக்கிறத வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேன். ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மார்னிங்காக வந்து டீ காஃபிலாம் குடிப்போம்ல, அதுக்கு பதில் இந்த தண்ணி குடிக்கலாம். சுடு தண்ணியாக குடிச்சிங்கன்னா டீ காஃபிக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஆனாலுமே உங்களுக்கு வந்து டீ காஃபி குடிக்கணும்னா ஒரு டீயோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் சர்க்கரை போடுவீங்களா, அதுக்கு பதில் 1 ஸ்பூன் போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். நான் வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த அடிக்ட்லேருந்து வெளில வந்து இப்போ நார்மலாக ஆனால் டீ கேட்டால் கூட இல்லை எனக்கு வேணாம், காஃபி கேட்டாலும் எனக்கு வேணாம், அந்த மாதிரி நான் வெளில வந்துட்டேன். எனக்கு டீ காஃபிக்கு ஒரு பெருசாக கிரேவிங் இல்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டீ காஃபினா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி இப்போ எங்கள் வீட்டில் டீ போட்டாலே வந்து எனக்கு கேட்க மாட்டாங்க உனக்கு வேணுமான்னா. நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்றது அவங்க மைண்டில் செட் ஆயிடுச்சு. இந்த டீ காஃபின்ற இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்கு ஹெல்த்தியாக இல்லைனா சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ஹெல்த்தியாக இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். எனக்கு வந்து KFCயில் வந்து சிக்கனும் பர்கரும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள் இந்த காலேஜ்க்கு அப்புறம் இந்த ஒர்க் வந்த ஒரு 1 இயர் இருக்குல்ல, அதில் தான் நான் நிறைய சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போலாம் அது சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு அது அவ்வளோ கெடுதல்னு. எனக்கு அந்த டேஸ்ட்டில் அவ்வளோ கெடுதல் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு 50 ருபீஸ்க்கு சிக்கன் வாங்கி எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உடம்புக்கு எது கெடுதல்னு தெரியும். ஜஸ்ட் நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதை தாண்டி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ எனக்கு ஒரு சில லேர்னிங்ஸ் அதுக்கப்புறம் புரிதல்லாம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு பிசிஓடி வந்த உடனே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பிகாஸ் ஒரு 6, 7 இயர்ஸ் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். காசுன்றத தாண்டி நிறைய மெடிசின்ஸ் வந்து என் உடம்புக்குள்ள போயிருக்கு. அப்போ அது என்னை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நான் ஆட் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் வந்து என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான். இப்போ வந்து மார்னிங் ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணிட்டேன். தென் துணியெல்லாம் வந்து அலசி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் செஷனில் நான் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சாச்சு. இன்னும் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக மார்னிங் வந்து என்னோடய பர்சனல் ஹைஜீன் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு வீடு க்ளீனிங் ப்ளஸ் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க் நம்ம கரெக்டாக ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது சுட என்னால் குடிக்க முடியாது. ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு ட்ரிங்க் வந்து பண்ணி நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். கரெக்டாக ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் தானே லஞ்ச் பிரேக் இருக்கும். அப்போ போய் நான் ஒரு ட்ரிங்க் பண்ண முடியாது. அதை பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது அதை எடுத்துப்பேன். 1 லிட்டர் வந்து இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டைம் வந்து என்னென்னா 9:30. இதுக்குள்ளே நான் வந்து 1 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி அப்படி தூரல் போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தால இந்த மாதிரி வீடை சுற்றி பிளான்ஸ் இருக்கணும். அப்பா சில்லுன்னு காற்றடிக்குது வயசில். கொஞ்சம் ஹெவியாக காற்றடிக்க ஸ்டார்ட் பண்ணாலே இந்த க்ரீன்லேருந்து லைக் எல்லோ மாறுற ஸ்டேட்டில் ஒரு சில எலுமிச்சை பழம்லாம் இருக்கும். அதெல்லாம் உதிர்ந்துரு இன்னும் காற்றடிக்கும்போது மழை பெய்யும்போது அது எங்கேனா போயிடும். ஸோ அதனால் நான் வந்து என் செடியில் கரெக்டாக கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்க லெமன்ஸ்லாம் வந்து பறித்து வச்சுட்டேன். இந்த அசட்ஸ் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பெருமைப்படுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு இருக்க ஒரு பெரிய பெருமை என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து லெமன் செடி இருக்குது, கோவா செடி இருக்குது. பிகாஸ் இது 2மே நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது. கோவா வந்து ஈச் டே நம்ம வந்து எம்ப்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் மாதிரி ஏற்றாது. பிசிஓடியோட ஃப்ரெண்ட்லி ஃப்ரூட் கூட சொல்லலாம். நான் நிறைய வாட்டி கோவாஸ் வந்து இந்த செடிலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ்னு வாங்கி நான் ரெகுலர் பேசிஸில் டயட்டில் இருக்கும்போது நான் சாப்பிட்ருக்கேன். அண்ட் லெமன் எனக்கு வந்து லிட்ரலி என் எலுமிச்சை செடியை பார்த்தா எனக்கு செம்ம பெருமையாக இருக்கும். இதில வந்து விட்டமின் சி இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும்னா, ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு டெர்ம பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அத வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சின்னதா இருக்கு அப்படின்றதுனால இத நம்ம குறையா எடையே போடக்கூடாது. பிகாஸ் அதில அவ்ளோ நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் நெறைய லெமன்ஸ் வந்து நம்ம செடியிலேருந்து கிடைச்சிச்சு. அப்புறம் கோவா செடியிலேருந்தும் அம்மா ஒரு 4 கோவாஸ் வந்து பறிச்சு வச்சிருந்தாங்க. இதோட சேர்த்து எனக்கு புடிச்ச ஒர்க் அவுட் வந்து மேட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பொறுத்தவரைக்கும் சக்சஸ்க்கான ஒரு பெரிய சீக்ரெட்டா நான் என்ன பார்க்குறேன்னா, லைக் ஹவ் வி என்ஜாய் அண்ட் பெர்ஃபார்ம் திஸ் ஜர்னி அப்படிதான் நான் பார்க்குறேன். பிகாஸ் நான் வந்து கஷ்டப்பட்டு டயட் பண்ண காலங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து நான் லிட்டரலி ரெகுலரா டயட் பண்றேன். பட் எனக்கு இது டயட் மாரியும் இல்ல. நான் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கேன்ற மாரியும் இல்ல. என் உடம்புக்கு நான் பண்றேன். நான் அழகாகணும். நான் வந்து டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் நல்லாகணும். நான் வந்து இன்னராவும் சரி, அவுட்டராவும் சரி க்ளோ ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒண்ணா பார்த்து பண்றேன்றபோது எனக்கு இது கஷ்டமாவே தெரியல. எப்போவுமே நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டா அப்படியே மேட்டில் படுத்துருவேன். அதை வந்து சவாஸ்தான்னு சொல்லுவாங்க. யோகாஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச யோகா அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக டைம் வந்து அரவுண்டு
10:45 45 48 இருக்கும். ஸோ அவ்வளோதான், போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீ டேவை ஸ்டார்ட் பண்ணோம். 1 மணிக்கு நான் இன்றைக்கி ஃபாஸ்ட் பிரேக் பண்ண போகிறேன். ஏன்னா என் வயிறுக்கு பசிக்குது. ஸோ மார்னிங் வரைக்கும் நான் ஒரு 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பேன். கொஞ்சம் அக்யூரேட்டாக வாட்டர் பாட்டில் கணக்கு பார்க்கும்போது 2 லிட்டர்ஸ், மற்றபடி நார்மலாக ட்ரிங்க் பண்ணியிருப்பேன். பட் 2 லிட்டர்ஸ்னே இப்போதைக்கு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என் ஃபாஸ்ட் பிரேக் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டிங்களா, 4 வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணுவீங்களா, 2 வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணுவீங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ பேசிக்காக நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்ணும் தான் நான் நினைப்பேன். ஒரு சில டைம்ஸில் நான் 10, 11 அந்த மாதிரிலாம் எடுத்துப்பேன். அண்ட் லேட் நைட், அதாவது அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து நான் 9, 9:30 இல்லை ஒர்க் முடியும் போது எனக்கு பசிக்கும். அப்போ ஏதாவது நான் எடுத்துக்கினேன்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக என் மைண்டில் என்ன இருக்குன்னா ஸோ இத்தனை பேசிக் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை 10 வாட்டி சொல்கிறேன் நான். ஆனால் இந்த கேமரா ஆஃப் பண்ணி பேசினா நல்லா பேசுகிறேன். ஸோ என் மைண்டில் என்ன இருக்கும்னா, அட்லீஸ்ட் ஒரு 12 மணி நேரம் நம்ம ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி 9 வந்து என்னோட செகண்ட் மீல் எடுத்துக்கிறேன்னா அடுத்த நாள் 9 வரைக்கும் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னை நான் புஷ் பண்ணேன், இன்னொரு 2 hours, இன்னொரு 1 hour, இன்னொரு 3 hour அப்படி புஷ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இருக்க வேலையெல்லாம் அந்த மிட் ஆஃப் த டைமில் வந்து ஒதுக்கிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி துணி துவைக்கிறது, துணி அலசுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு என் பசியை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த மிட் ஆஃப் த டைமில் வந்து இந்த ஒர்க்லாம் ஒதுக்கிட்டு அந்த வேலையை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இல்லை ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும், ஒர்க் அவுட்டும் பண்ணிடுவேன். இப்படியும் நமக்கு வந்து ஒரு 12, 12:30, 1 ஆகிடுமா. தென் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானே என் மைண்டை செட் பண்ணிப்பேன். எப்படியோ என் மனசையோ என் மூளையோ ஏமாற்றி ஃபாஸ்ட் பண்ணணும், அதுதான். இப்போ பிசிஓடி இருக்க விமென்ஸ்க்குலாம் வந்து நான் இப்போ வந்து என்னன்னு குறிக்கிறேன்னா பிசிஓடி நீங்களே நினச்சிக்கோங்க. நான் ஒரு வாட்டி அந்த பிசிஓடி இருக்குதுன்னு சொல்லி நானே என்ன நோயாளியாக இருப்பேன். ஸோ நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா, பிளட்டில் இருக்க சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பண்ணுறேன்னா அந்த சுகர் லெவல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்மளோட சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல், அதாவது இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாட்டு இன்சுலின் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணனா இன்றைக்கி வந்து என்னோட இன்சுலின் லெவல் வந்து ஸ்பைக் ஆகாது. இந்த ஃபாஸ்டிங் என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து இன்சுலின் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் பிசிஓடி, லிட்டரலி, புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபாஸ்டிங் என்ன பண்ணுன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ நான் சாப்பிட்ற உணவு முறையும் என்னோட பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. நான் இருக்கிற ஃபாஸ்டிங்காக என்னோட பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. இது வந்து இன்டெரக்டாக நமக்கு பீரியட்ஸை வந்து ரெகுலராக வர வைக்கும். ஐஎஃப், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் ஃபாஸ்ட் பண்ணும். அண்ட் இங்கே நான் ஒரு பாஸ் எடுத்துக்கிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன் நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அதை ஒரு வீடியோவாகவும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 9 மணிக்கு நான் வந்து என்னோட செகண்ட் மீலோ லாஸ்ட் மீலோ சாப்பிட்றேன். கடைசி மீல், என் வயிற்றுக்கு போகிற கடைசி மீல், தண்ணியை விட்டுருங்க, சாப்பாடு நான் சாப்பிட்றேன்னா அடுத்த நாள் 9 மணி வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணணும். தண்ணி எண்ணெலாம் குடிச்சல அடுத்த நாள் 9 மணி வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணோம். இப்படி ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 12 hours ஃபாஸ்டிங் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம பேசிக்காக ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் இது ரொம்ப 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 ஈஸி. நம்ம எப்போவுமே வந்து 10 மணிக்கு சாப்பிட்டோன்னா அடுத்த நாள் 10 மணி வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணோம். அதை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆரல்ஸ் நீங்கள் வந்து 6, 7க்கு சாப்பிட்ற ஒரு பர்சன்னா முன்னாடி நாள் வந்து 6, 7க்கு நீங்கள் உங்கள் ஃபாஸ்டிங்கை முடிச்சாகணும். பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த 12:12 ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிசிஓடி எப்படி ரிவர்ஸ் பண்ணணும்னு தெரியல, பிசிஓடிக்கு என்ன பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து டயட் என்ன பண்ணணும்னு தெரியல, ஒர்க் அவுட் என்ன பண்ணணும்னு தெரியலனா அட்லீஸ்ட் இந்த 12:12 ட்ரை பண்ணுங்கள். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒர்க் போகிற பர்சன், காலேஜ் போகிற பர்சன்னா பேசிக்காக ஒரு ரேண்டம் ஃபுட். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒர்க் போகிற பர்சன், காலேஜ் போகிற பர்சன்னா உங்ககிட்ட வந்து எப்போவுமே ஒரு ஃபுட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து காலேஜ் போகிற டைமில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நைட் நான் வந்து 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் வந்து நான் 7 மணிக்கு மேலே தான் சாப்பிடணும். பட் நான் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ரேண்டமாக என்கிட்ட ஒரு ஸ்நாக் இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஒரு ஆல்மண்ட்ஸோ இல்லை லஞ்சோ ஏதாவது ஒன்று இருக்கும். உங்களுக்கு வந்து பசிக்குதுன்னு தோணிச்சுன்னா நீங்கள் உடனே சாப்பிட்ருங்க. ஏன்னா நான் வந்து நிறைய வாட்டி என் காலேஜில் வந்து மயக்கம் போட்டு வந்திருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் வந்து என்னோட பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பீரியட்ஸ் வந்துச்சு. பட் காலேஜ் போகணும், அதனால் நான் மார்னிங் போகிறேன், ட்ரெயின் ஏறிட்டு கொஞ்சம் நிற்கிறேன், அப்படியே நான் மயக்கம் போட்டு வந்துட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் அந்த ட்ராக் க்ராஸ் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்ததுன்னா. ஸோ அந்த மாதிரி இது நான் ஏன்
ட்ராக் கிராஸ் பண்ணும்போது மயக்கம் போட்டு விழுந்ததுனா என்ன பண்ணுறது? இதை நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பீரியட்ஸா, ஸோ ஆல்ரெடி ப்ளீட் ஆகுது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். ப்ளஸ் ஒரு 7, 8 மந்த்ஸ் என் பாடிக்கு அந்த பெயினே தெரியாது. நான் வந்து ஜாலியாக இருந்தேன். திடீர்னு ஒரு பெயின் வரும்போது என்னால் தாங்க முடியல. அப்போ வந்து நான் ஃபாஸ்டிங் பண்ணுவேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதால தான் எனக்கு இப்படி வந்துச்சு. ஸோ வந்து பேசிக்காக வந்து 12:12 இல்லைனா 10 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் இந்த 2த்துல ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நம்மளோட பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபாஸ்டிங் இந்த மாதிரி 12:12 வந்து பேசிக்காக இந்த 12:12 வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த கஷாயம் குடிக்கணும். நானும் இந்த டப்பா மாற்றலாம், இவன் காலி ஆவான்னு பார்க்குறேன், இவன் காலி ஆக மாட்டேங்கிறான். என்னோட டெக்னிக் தான். 1 2 3 அண்ட் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் மீல்க்கு வந்து நெறைய கேபேஜ் பொரியல், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் அண்ட் கார குழம்பு எடுத்துக்கினேன். இன்னைக்கு மார்னிங்கே எனக்கு தெரியும் கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, நான் வந்து மார்னிங் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு 5 இட்லிஸ் அது வந்து மீந்து போயிருந்துச்சு. பட் எனக்கு 2 தான் கேட்டிருந்தேன். ஸோ 5 இட்லி ஹாட் பாக்ஸில ப்ளஸ் கொஞ்சம் சட்னி வச்சிருந்தாங்க. நான் அத வச்சே 6:30க்கு என்னோட செகண்ட் மீலும் முடிச்சுட்டேன். டயட் இருக்க ஃபீலே இல்லாம ரொம்ப ரொம்ப ப்ளசன்ட்டா இப்படி தான் என்னோட டே 23 முடிச்சேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.